Hi friends, welcome to Jega Usha Vibes. நம்ம வந்து ரெகுலரா வியானுக்கு வந்துட்டு என்ன ஃபுட் கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம வித்தியாசமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வியானுக்கு என்ன ஃபுட் கொடுக்கறதுக்கு நம்ம வந்துட்டு எப்படி வந்து ஒரு சில பவுடர்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் செர்லாக்கு இன்ஸ்டன்டா கொடுக்கக்கூடிய ஒரு ஃபுட்டோ இல்லை ஹோம் மேட் அந்த செர்லாக்கோ அந்த மாதிரி எல்லாமே கிடையாது. இந்த பவுடர் எல்லாமே நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பா மஸ்ட் ஹாவ் அப்படின்றது மாதிரி நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் நம்ம அரைச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க குழந்தைங்களுக்கு நீங்க ஒரு லஞ்ச் ரெசிபியோ ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியோ ஏதோ பண்றதுக்கு இந்த பவுடர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. அந்த மாதிரி நான் தேர்ந்தெடுத்து தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி நான் வந்து 2 சீரீஸ் போறேன். 2 சீரீஸ்மே நீங்க மறக்காம பாருங்க. இந்த சீரீஸ்ல எவ்வளவு தூரம் அந்த பவுடர்ஸ் கவர் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு கவர் பண்ணி போடுறேன். இது என்ன பண்ண போறோம், இதை வந்து எப்படி நம்ம ஆட் பண்ணி ஃபுட்டா கொடுக்கலாம், இதுல நம்ம என்னென்ன மிக்ஸ் பண்ணலாம், இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராவா இன்னும் ஹெல்தி ஆக்குறதுக்கு, இது எல்லாமே நான் வந்து கிளியரா அந்த வீடியோல சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து பவுடர் அரைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பவுடர் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன எடுத்திருக்கேன்னா இன்கிரியன்ட் வந்து சம்பா ரவை தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த சம்பா ரவையை வந்து நம்ம வந்து எப்படி வந்து பவுடர் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இது குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த ஒரு பவுடர் மட்டும் கிடையாது, இன்னும் இதே மாதிரி ஒரு 2-3 பவுடர்ஸ்மே ஆக்சுவலாக ஆட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இந்த சம்பா ரவை. இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது ஒரு மில்லட்ஸ் கூட சொல்லுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியா குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். இது வந்து நிறைய டைப்ஸும் நிறைய சைஸ்லயும் இருக்கு. இது வந்து கொஞ்சம் பொடியா இருக்கு. இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசா இன்னும் கொஞ்சம் பெருசா கல்லாவே இருக்கிற மாதிரி கூட நிறைய டைப் ஆஃப் அவைலபிளா இருக்கு. இது வந்து புரோக்கன் வீட்டுன்னு சொல்லுவாங்க. சம்பா ரவைன்னு சொல்லுவாங்க, உடைச்ச கோதுமைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நிறைய நேம் இருக்கு. ஸோ நீங்க இது மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. இதை நம்ம வந்துட்டு நல்லா வந்துட்டு இப்போ வறுத்துடலாம். நல்லா வறுத்ததும் ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும். அண்ட் இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் வியானுக்கு. இதோட கஞ்சி வந்துட்டு வியானுக்கு ரொம்பவே ஃபேவரட்டா இருக்கும். இதை எப்படி லஞ்சா கொடுக்கறது, ஸ்நாக்ஸா கொடுக்கறது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா கொடுக்கறது அப்படின்றதையும் நான் கண்டிப்பா சொல்றேன். அடுப்புல இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. சம்பா ரவையை போட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இதெல்லாம் தாராளமா நீங்க வந்துட்டு ஒரு 2 to 3 வீக்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஐட்டமா தான் இருக்கும். அதுக்காக தான் இந்த பவுடர் இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நாங்க இப்போ கொஞ்சம் டிராவல், வெளியே பர்ச்சேஸ் அந்த மாதிரி போயிட்டு வந்த உடனே குழந்தைக்கு பசிக்குதுன்றப்போ இந்த மாதிரி பவுடர் இருந்தா டக்குன்னு அவனுக்கு ஒரு கஞ்சி இல்லை ஹோம்மேட் செர்லாக்ஸ் இருந்துச்சுன்னா டக்குன்னு செஞ்சு கொடுக்கறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இதை உங்களுக்கும் ஷேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக தான் நான் அதை வந்து ஷேர் பண்றேன். இந்த சம்பா ரவை ஆக்சுவலா செம்மையா ஒரு ஒரு வாசனை வரும். குழந்தைங்களுக்கு இதை வந்து கஞ்சியா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல கொடுக்குறப்ப நல்லா வறுத்துட்டு நீங்க வந்து கஞ்சியா செஞ்சு கொடுங்க. அந்த கஞ்சி கொடுக்குறப்ப நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்டா வந்து நீங்க வந்து குழந்தைக்கு கொடுக்கலாம். இதுல நிறைய விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணலாம். இதை எதுக்கு நான் வந்து சம்பா ரவை வந்துட்டு சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்துட்டு ஒரு மில்லட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா நம்ம ஆட் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ அந்த மில்லட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி சம்பா ரவையை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்படின்றதுக்காக தான் இந்த வறுத்து நம்ம இந்த மாதிரி பவுடர் மாதிரி பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்தடுத்து நான் சொல்றேன் இது எப்படி நம்ம லஞ்சா கொடுக்கறது அப்படின்றது எல்லாமே சொல்றேன். நல்ல ஒரு ஸ்மெல் வரட்டும். ரொம்ப நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன், சிம்ல இருந்துச்சு. இது இந்த மாதிரிதான் இருக்கும். நீங்க இது என்னன்னா ரொம்ப தூசியா இருக்கு அந்த மாதிரிலாம் நினைக்க வேணாம். இது இந்த மாதிரி ஒரு மாதிரி திப்பியா தான் இருக்கும். இது வந்து உடைச்ச கோதுமை தானே. ஸோ இது அப்படிதான் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்பாங்க, கோதுமை வந்து ரொம்ப ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அதை கொடுக்கலாமா, ரவை வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது அதை கொடுக்கலாமா அப்படின்ற கொஸ்டின்ஸ் தான் ஆக்சுவலா நிறைய வரும். ஸோ குழந்தைங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுல எதுவுமே நீங்க வந்துட்டு டிலே பண்ணாதீங்க. இது கொடுத்தா அப்படியே அது கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் கொடுத்து சேரலை அப்படின்னா நீங்க அதை கொடுக்கறதுக்கு யோசிக்கலாம். இனிஷியலாவே நம்ம கொடுக்கறதுக்கு அப்படியே யோசிக்க வேணாம். நீங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வந்துட்டு நம்மளோட விளாக்ல போட்டிருக்கேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே டிஃப்ரெண்டான ஃபுட்ஸ். அண்ட் ரீசெண்டா கூட வியானுக்கு வந்துட்டு அந்த பீட்ரூட் வச்சு ஒரு பிங்க் கலர்ல வந்து பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு, அப்பைடைசிங்கா. ஸோ சம்மர் ஃபுட்டுன்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். ஸோ அதையுமே கண்டிப்பா குழந்தைக்கு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க குழந்தைங்க. உங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னா மறக்காம ஒரு சின்ன கமெண்ட் மட்டும் எனக்காக விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும். ஸோ வரவுமே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆஃப் பண்ணிடலாம்.
ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு, அந்த டெக்ஸ்டர் கலர் எல்லாமே. ஸோ கொஞ்சம் ஆறுனதும் நம்ம வந்து நல்லா பவுடரா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ சூடு ஆறிடுச்சு, நம்ம இதை அப்படியே நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா பவுடரா அரைச்சி எடுத்துருக்கிறேன். இது வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் இது சாப்பிட்றது இல்லை தங்கம், நம்ம அம்மா இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போறேம்மா இதை. ஆமா, இந்த மாதிரி ஒரு சம்பளம் இல்லைன்னா நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல நீங்க வந்து இதை மாற்றி எடுத்து நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை அரைச்சதுல ஒரு அளவுக்கு லேசா சூடா இருக்கு, அதனால நான் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இதை மாற்றி நான் ஸ்டோர் பண்ணிக்க போறேன். இதுல பிரேக்ஃபாஸ்டா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நல்லா வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இதை இது பண்ணிக்கோங்க. அது கொதிக்க வச்சு நீங்க கஞ்சி மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சம்பா ரவையில என்னென்ன டிஷ்ஷஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் செப்பரேட்டா நிறைய வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ 3 வகையான டிஷ்ஷஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க. லஞ்சா கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த பவுடர்லயோ இல்லைன்னா டேரக்டாவோ சம்பா ரவையோ இந்த கஞ்சி மாதிரி செய்யறீங்க இல்லையா, அந்த கஞ்சி தனியா எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் அதை மட்டும் நல்லா போட்டு நல்லா வேக வச்சு அதை ஸ்மாஷ் பண்ணி அந்த கஞ்சியோட நீங்க ஆட் பண்ணி கொடுக்கலாம். அனதர் வே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வீட்டுல பருப்பு வைப்போம் இல்லையா சாம்பாருக்கு, அந்த பருப்பு கூட நீங்க எடுத்து இந்த கஞ்சி செஞ்சுட்டீங்க அப்படின்னா அந்த கஞ்சியோட அந்த பருப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும், நிஜமாவே பிலீவ் மீ. அதே மாதிரி இந்த கேரட்டு பொட்டேட்டோ இதெல்லாமே நீங்க சேர்த்து கொடுக்குறீங்க இல்லையா, அப்பயுமே டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இதெல்லாமே வந்து லஞ்ச் ரெசிபிக்கு. டின்னருக்கு ஸ்நாக்ஸுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க டின்னராகவும் இது கொடுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் நீங்க கொடுக்கலாம். அதுக்கு வந்துட்டு அதே மாதிரி கஞ்சி மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்மாஷ் பண்ண வந்துட்டு பனானா நல்லா ஸ்மாஷ் பண்ணி அந்த பனானா வந்துட்டு நீங்க இந்த கஞ்சியோட நீங்க உள்ள ஆட் பண்ணி நீங்க கொடுத்துக்கலாம். கஞ்சி தனியா எடுத்துட்டு பனானாவை ஆட் பண்ணி கூட கொடுக்கலாம். அப்படின்னா கஞ்சி செய்யறப்ப கூட ஓரளவுக்கு கஞ்சியா கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் பனானாவை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கிண்டிட்டு நீங்க அப்படியே எடுத்து கூட நீங்க உங்க குழந்தைக்கு வந்து கொடுத்துடலாம். ஸோ இதுல வந்துட்டு இவ்வளோ டைப் ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து நம்ம நிறைய டைப் ஆஃப் டிஷ்ஷஸ் இதுல செய்ய முடியும். இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா டக்குன்னு குழந்தைங்களுக்கு பசிக்கிறப்போ ஒரு 5 நிமிஷத்துல ஒரு சூப்பரான ஒரு கஞ்சி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். குழந்தைக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு அடுத்து செய்யறதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓட்ஸ் தான். ஸோ ஓட்ஸ் வந்து நீங்க வந்து இன்ஸ்டன்டாவே வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்க செர்லாக் மாதிரி கொடுக்கறதுக்கு நம்ம இதுல நான் அப்லோட் பண்ணிருக்கேன், நீங்க தாராளமா அதை போய் பாருங்க. இதை வந்து நான் எதுக்கு வறுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்க டைரக்டா அப்படியே நீங்க வந்து பவுடர் அரைச்சு வச்சிருந்தீங்க சாப்பிட முடியாது தங்கம். அப்படியே நீங்க பவுடர் அரைச்சு வச்சீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியா ஆயிடும். ஸோ வறுத்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு அந்த பவுடரை அரைக்கிறப்போ வந்துட்டு அது வந்து கொஞ்ச நாள் நம்ம வந்து வச்சு நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வறுத்து அரைச்சுக்க போறோம். ஸோ அடுத்து நான் எடுத்துக்கிறது ஓட்ஸ். ஓட்ஸ் நீங்க என்ன பிராண்ட் ஓட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லேசா வறுத்துக்கலாம், டக்குன்னு வறுபட்டுரும். இது இந்த ஓட்ஸ்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, ஓட்ஸை இதே மாதிரி பவுடர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி டக்குன்னு ஒரு கஞ்சி மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்துடலாம். கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி அந்த ஓட்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்க அப்படியே அதை வந்து கஞ்சி மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்துடலாம். அதுலயுமே நம்ம வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ ஓட்ஸ்லன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்டீம் பண்ண ஆப்பிள் கூட நல்லா வச்சு ஆட் பண்ணிடலாம். ஆப்பிள் வந்து நம்மள ஆட் பண்ணிடலாம். அது மாதிரி அதுலயே நிறைய ரெசிபிஸ் இருக்கு. ஓட்ஸ் பவுடர் போகா பவுடர் கூட ஆட் பண்ணி கூட நம்ம ஒரு செர்லாக் மாதிரி கொடுக்கலாம். ஸோ நைட்டு டின்னருக்கு வந்துட்டு இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதும் நம்ம எடுத்துட்டு இதோட இன்னும் 2 இன்கிரீடியன்ட்ஸ் நான் ஆட் பண்ண போறேன். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓட்ஸ் வந்து அதே மாதிரி தான் நல்லா அந்த வறுத்ததுமே ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும் ஓட்ஸ்ல. நீங்க இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா ஒரு அளவுக்கு இந்த இப்படி உடையிற அளவுக்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கும் அந்த ஓட்ஸ். ஸோ அந்த ரோஸ்ட் ஆனதும் நம்ம வந்து அப்படியே தட்டில் மாத்திடலாம். இது ஆறட்டும். நான் இதோட 2 இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னேன். அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 4 பாதாம் 4 முந்திரி. 8 months ஆனதுனால நான் 4 பாதாம் 4 முந்திரி ஆட் பண்றேன். 7 months பேபிக்குனா நீங்க 2 ஆட் பண்ணிக்கோங்க. 6 month பேபிக்குனா ஒண்ணே ஆட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு எல்லாமே ஓகேவா தான் இருந்துச்சு, டைஜஷன் அந்த மோஷன்ஸ் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு, ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்க அடுத்த தடவை அரைக்கிறப்போ இன்னொரு பாதாம் இன்னொரு முந்திரி கூட நீங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணணும். ஏன்னா பாதாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து எண்ணெய் சிக்கு விட்டுரும் அப்படின்றதுக்காக பாதாம் மட்டும் கொஞ்சம் நல்லாவே நம்ம ரோஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது ரெண்டையுமே இதே நான் நல்லா வருந்ததும் இதையும் நான் அப்படியே அந்த பிளேட்ல மூவ் பண்ணிடுறேன். இது சூடு ஆறட்டும்.
ஆறுனதும் இதை நல்லா அதே மாதிரி நல்லா பவுடரா நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி அரைச்சி இந்த அளவுக்கு நல்லா ஃபைனா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதையுமே நம்ம வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம வந்துட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ஸ்டோரேஜ் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து 2 to 3 வீக்ஸ் வரைக்குமே நீங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட என்னென்ன ஆட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஓட்ஸ் மட்டுமே நம்ம வந்து நல்லா கஞ்சி மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறப்ப அந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி கொடுங்க. அடுத்து இதோட நம்ம என்ன ஆட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ ஆட் பண்ணலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதோட நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பனானா, அதே ஸ்டீம் பண்ணி ஆட் பண்ணலாம், இல்லைன்னா நார்மலாக நல்லா ஸ்மாஷ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிளுமே அப்படின்னா நீங்கள் கிரைண்ட் பண்ணி இதோட நீங்கள் ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்த ஆப்பிள் நல்லா ஸ்மாஷ் பண்ணி கூட நீங்கள் இதோட போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்துட்டு ஓட்ஸோட நம்ம சேர்த்து கொடுக்கக்கூடிய டிஷ்ஷஸ் இதெல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். எந்த டைமிங்க்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூட்டபிளாக இருக்கும், அதே மாதிரி நைட்டு டின்னருக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட இது வந்து ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு இன்னொரு பவுடர் பண்ண போகிறோம். அது வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஈவினிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்க போகிறோம். ஸோ ஈவினிங் டைம் சப்போஸ் நம்ம எங்கேயாவது வெளியே போயிருந்தோம் செஞ்சிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லையா? அந்த ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு இந்த பவுடர் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு அவங்களுக்குமே ஒரு சின்னதாக வந்து டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அது என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லிட்டேன். ஸோ அது ஹெல்த்தியாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ண போகிறது இந்த பொட்டுக்கடலை தான். ஸோ அந்த பொட்டுக்கடலை வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட்டை நம்ம இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் எடுத்துக்கிறது வந்துட்டு வெள்ளை அவுள். இந்த வெள்ளை அவுள் இந்த பொட்டுக்கல்லையும் ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன். இது ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் செம்மையா இருக்கும். இதுவுமே வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாம். பொட்டுக்கல்லை போட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆக வேணாம், ஓரளவுக்கு லேசா கலர் மாறினதும் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இதை வந்து இன்ஸ்டண்டா நம்ம வந்து கொடுக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நம்ம தாராளமா இதை இன்ஸ்டண்டா கொடுக்கலாம். உங்க குழந்தைங்க வந்துட்டு கொஞ்சம் ஒரு 11 மந்த்ஸ் கிட்ட இருக்காங்க அப்படின்னா இந்த பவுடர் மட்டும் நீங்க அரைச்சு வச்சிட்டீங்கன்னா ஒரு ஹாட் வாட்டர் மட்டும் நீங்க ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் அதை கொஞ்சம் ஸ்டே ஆகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா கிண்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டே ஆனதுக்கப்புறம் கூட நீங்க உடனே கூட நீங்க கொடுக்கலாம். இதுலயுமே நம்ம நிறைய விஷயங்கள் ஆட் பண்ண முடியும். அது என்ன அப்படின்றத நம்ம அப்படியே பார்க்கலாம். பொட்டுக்கடலை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். அந்த டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிடும். அதனால இது செரிக்குமா செரிக்காதா அந்த மாதிரி எந்த ஒரு யோசனையும் நம்மளுக்கு தேவையே இருக்காது. சூப்பராக வந்துட்டு இது டைஜஸ்ட் ஆகிடும். இதை வந்து நம்மளே வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நாலாம் சின்ன வயசுல இந்த மாதிரி பொட்டுக்கடலை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்ட ஞாபகம் எனக்கு நிறையா இருக்கு. பொட்டுக்கடலையும் கொஞ்சமா ஜீனி மட்டும் அரைச்சு அதை எடுத்து பவுடர் பண்ணி சாப்பிட்டது இருக்கு. அதை வந்து பொட்டுக்கடலை உருண்டை மாதிரி அம்மா பண்ணி கொடுப்பாங்க, லட்டுன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்ட ஞாபகங்கள் எனக்கு ரொம்பவே நிறைய இருக்கு. நம்ம அதெல்லாம் நான் பெட்டி கடைக்கு போனா கூட அந்த ரவுண்டா இருக்கும், எனக்கு அதை பார்த்தா சாப்பிடணும் போல எனக்கு இன்னுமே இருக்கும். அதே மாதிரிதான் நான் வந்து வியானுக்கு வந்துட்டு இதை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பொட்டுக்கடலையும் நான் எப்பயுமே அவனோட வீக்லி எப்படியாவது வந்து சேர்த்துருவேன். ஏதாவது ஒரு ஃபுட்ல இல்லைன்னா ஏதாவது ஒரு செர்லாக்ல அவனுக்கு நான் ஆட் பண்ணி கண்டிப்பா நான் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருவேன். நல்லா லேசா ப்ரௌன் வந்ததும் நம்ம அப்படியே இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். மாத்திட்டு அடுத்த அவுள் வறுக்கலாம். இதோட இன்னொரு ஒரு விஷயமும் ஆட் பண்ண போறேன். அப்படி அது என்னன்றதையும் பார்த்துடலாம். இந்த அளவுக்கு லேசா நல்லா ப்ரௌனா வந்ததுமே அப்படியே நம்ம எடுத்து பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அவுளை வந்து வறுத்துக்க போறோம். ஸோ வெள்ளை அவுள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லேசான அவுள் மாதிரி எடுத்துக்கோங்க. அது வந்து ஈஸியாக அவங்களுக்கு வந்துட்டு குக் ஆகிடும். இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கறதுக்காக சொல்கிறேன். ஸோ இதுக்கு நான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன போடுறது, சிகப்பு அவுள் போடவா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தயவு செஞ்சு வேணாம். சிகப்பு அவுள் வந்துட்டு ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை வந்து இந்த மாதிரி பொட்டுக்கல்லையோட சேர்த்து அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. அந்த வெள்ளை அவுளும் அந்த பொட்டுக்கல்லையே சேர்க்குறப்ப தான் அந்த டேஸ்ட் வந்து நிஜமாவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வெள்ளை அவுளே எடுத்துக்கோங்க. இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவுமே வேணாம். இதே நல்லா இது பண்ணி ஃப்ரை பண்ண வச்சிடலாம். ஸோ ஃப்ரை ஆனதுமே நம்மளுக்கு தெரியும், இப்படி எடுத்து உடச்சோன்னா அது டக்குன்னு பிரேக் ஆகிற மாதிரி இருக்கு. இப்போ சரியாகவே பிரேக் ஆகலை, கொஞ்சம் நல்லா இதானதும் தெரியும் நம்மளுக்கு. இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நொறுன்னு ரோஸ்ட் ஆயிருக்கணும். இதே ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த பிளேட்ல மாத்திடலாம்.
இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வெள்ளை அவுல் சேர்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல்லை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய். ஸோ இந்த ஏலக்காய் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ஏலக்காய் எப்படி ஆட் பண்ணுவேன் அப்படின்றத. ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற சீடு ஒரு ஆஃப் த சீடு மட்டும்தான் நான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் நிறைய குவான்டிட்டி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஒரே ஒரு சீடு தான். இதை மட்டும் நான் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதை மட்டும் நான் வந்து அவனுக்கு அப்படியே அரைச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும், சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறுனதும் நம்ம அப்படியே அரைச்சிடலாம். சூடு ஆறுனதும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதே நம்ம வந்துட்டு கொஞ்சம் சூடு போகட்டும், நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிடலாம். இது வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டு இது வந்து நம்ம ஸ்நாக்ஸாக வந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இதை செய்கிறது அப்படின்னா, நான் என்னோட வீடியோஸில் நிறைய செஞ்சுருப்பேன். அந்த ஷார்ட்ஸில் கூட நான் வந்து இதை ஆட் பண்ணியிருப்பேன். இதோட நம்ம என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கஞ்சி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ண பனானா இல்லைன்னா ஸ்டீம் பண்ண ஆப்பிள் இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இதில் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொய்யாப்பழம் ஆட் பண்ண இது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ கொய்யாப்பழம் கிடச்சிது அப்படின்னா கொய்யாப்பழத்தை வந்துட்டு அந்த சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி நம்ம கட் பண்ணி அதை ஸ்டீம் பண்ணி அது இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ 8 monthsக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம வந்துட்டு நிறைய ஃபிங்கர் ஃபுட் அந்த மாதிரி தான் ஆஃபர் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஃபிங்கர் ஃபுட் எப்படி கொடுக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஃபிங்கர் ஃபுட்டாக வந்து கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பாங்க, லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த vlogல பார்க்கலாம். ஸோ இதோட முடியலை. இந்த பவுடர் ரெசிபிஸ் ஆக்சுவலாக இன்னும் நிறைய இருக்குது. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த பார்ட் 2 நான் வீடியோ உங்களுக்காக தனியாக செப்பரேட்டாக போடுறேன். அதில் என்னென்ன டைப் ஆஃப் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஒரு ஹோம்மேட் செர்லாக் மாதிரி இருக்கும். உளுந்தங்கஞ்சி 1 மணி நேரம் ஊற வச்சு செய்யக்கூடிய அவசியம் இருக்காது. டக்குன்னு ஒரு பவுடர் மாதிரி ரெடி பண்ணி அதையும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம சேர்த்து வச்சு அதில் பார்த்துடலாம் நம்ம அடுத்த வீடியோவில். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபிக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ரொம்ப டிஃப்ரெண்டான ரெசிபிக்கு மறக்காம ஜெகா உஷா வைப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.